வணக்கம் நண்பர்களே. இன்று உங்களுக்காக ஒரு நெஞ்சை உருக்கும் கதையை கொண்டு வந்திருக்கிறோம். வாங்க கதைக்குள் போகலாம். என் பெயர் மீனா. நான் ஒரு ஏழை வீட்டில் பிறந்த பாவப்பட்ட பெண். என் அப்பா என்னை மகளாக அல்ல, சுமையாகத்தான் பார்த்தார். குடிபோதையில் சண்டை, அடிதடி. என் அம்மா கண்ணீரில் வாழ்ந்தார். ஒரு நாள் என் அப்பா என்னை அழைத்து வந்து, இனி நீ எனக்கு மகள் இல்லை, பணம் தருவோரை தேடி உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார். அந்த வார்த்தையைக் கேட்ட நொடியில் என் உயிரே நின்றுவிட்டது போல உணர்ந்தேன். என் வாழ்வில் ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தது. நான் வேலை செய்திருந்த என் முதலாளி குடும்பம். அங்கே நான் ஒரு வேலைக்காரிதான். ஆனாலும் அவர்கள் என்னை அன்போடு பார்த்தார்கள். ஆனால் என் அப்பா அவர்களிடம் வந்து, எனக்கு பணம் வேண்டும், இல்லையெனில் இந்த பெண்ணை வேறொருவரிடம் கொடுத்து விடுவேன் என்று சொன்னார். அந்த கணத்தில் நான் நடுங்கினேன். என் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. எனக்கு வாழ்வின் முடிவு நெருங்கிவிட்டது போல தோன்றியது. ஆனால் அதே நொடியில் என் முதலாளி என் கையை பிடித்து, இவள் இனி உன் மகள் இல்லை, என் மகள், நான் காக்கிறேன், இவளை யாருக்கும் விற்க முடியாது என்று உரத்த குரலில் சொன்னார். அந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிட்டது. அன்று நாளிலிருந்து எனக்கு ஒரு புதிய அப்பா கிடைத்தார். இரத்தம் ஒன்றாக இல்லாவிட்டாலும் அன்புதான் உண்மையான பந்தம் என்பதை கற்றுக்கொண்டேன். நண்பர்களே, பணம் இல்லாமல் வாழ முடியும், ஆனால் அன்பு இல்லாமல் வாழ முடியாது. மகளின் சிரிப்புதான் குடும்பத்தின் செல்வம். இது போன்ற இன்னும் பல நெஞ்சை உருக்கும் கதைகளுக்காக எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி.